2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் புதிய தமிழகம் கட்சியினுடைய முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் நிலவக்கூடிய பல்வேறு விதமான அரசியல் சூழல்கள், சமூக சூழல்கள் ஆகியவற்றையெல்லாம் கணக்கிலே கொண்டு இந்த தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி 60 70 சட்டமன்ற தொகுதிகளிலே போட்டியிடுவது என்று புதிய தமிழகம் கட்சியினுடைய அரசியல் உயர்மட்ட குழு முடிவின்படி முதற்கட்டமாக இன்று 43 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அது உங்கள் முன்னாலே வெளியிடப்படுகிறது. டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி 2 சட்டமன்ற தொகுதிகளிலே போட்டியிடுகிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடுகிறார். வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் பால்ராஜ், சங்கரங்கோவில் சட்டமன்ற தொகுதியில் பொறியாளர் பிரபாகரன், கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திருமதி கவிதா, நான்குநேரி சட்டமன்ற தொகுதியில் தமிழ் செல்வி, விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் மா பாலசுப்பிரமணியம், விளாத்துகுளத்தில் பே மாடசாமி, நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வழக்கறிஞர் போ சங்கர், சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் கி ரகு, பட்டுக்கோட்டையில் மா குருமூர்த்தி, கோயில்பட்டியில் பா அதிக்குமார், ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்றத்தில் நே ராஜசுதன், கங்கவல்லி சட்டமன்றத்தில் பாபு என்ற மாரிமுத்து, திருவெரும்பூர் சட்டமன்றத்தில் பிச்சைமுத்து, சேலம் மாவட்டம் திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஜெயபிரகாஷ், ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் இளையராஜா, பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் மாரிச்சாமி, போடியில் கருப்புத்துறை, அம்பாசமுத்திரத்தில் சோ முத்து, பேராவூரணியில் வழக்கறிஞர் கா சித்திரவேலு, முசிறியில் மு சின்னையன், மணப்பாறையில் பா மீனா, கிருஷ்ணராயபுரத்தில் வழக்கறிஞர் சுபாஷ், திருவாரூரில் மு தியாகராஜன், கீழ்வேலூரில் கே சுரேந்தர், மன்னார்குடியில் பா பாரதி, நாகப்பட்டினத்தில் ராஜசேகரன், நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் மு தமிழ்செல்வம், ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் கா முனியசாமி, பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் பிரகாஷ் பாண்டியன், காரைக்குடியில் நியூட்டன் பாபு, மானாமதுரை ராஜமாணிக்கம், திருமயம் சுப்பையா, விராலிமலை செல்வராஜ், புதுக்கோட்டை க ரங்கன், தென்காசி சட்டமன்ற தொகுதியில் திருமலைக்குமார், மதுரை கிழக்கில் பாரதி ராஜா, மேலூர் சட்டமன்ற தொகுதியில் பன்னீர்செல்வம், சாத்தூரில் வேல்முருகன், திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் வை புண்ணியவதி, உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் முருகேஸ்வரி, ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் டாக்டர் கா கிருஷ்ணசாமி நான் போட்டியிடுகிறேன். ஆமாம், ஓட்டப்பிடாரம்.
காப்பி காப்பி கொடுத்துருங்க கொடுத்துருங்க ஒரு படிச்சு படிச்சு எந்த சிந்திச்சு கொடுக்கலாமா? ஆமாங்க. இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? ஏற்கனவே 60-70 தொகுதிகள் சொல்லியிருந்தீங்க. இது எதன் அடிப்படையில் தேர்வு பண்ணுவோம்? இல்லை, நாங்கள் ஏற்கனவே நாங்கள் தொடர்ந்து 60லிருந்து 70 சட்டமன்ற தொகுதிகள் தேர்வு செய்து அதில் போட்டியிடுவோம் என்று அறிவித்தோம். இப்பொழுது 43 சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர்கள் பட்டியல் தயாராகிவிட்டது. அது அறிவிச்சிருக்கிறோம். மீதி எந்தியக்கூடிய அந்த மீதி வேட்பாளர் தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது நாளை மறுதினம் அது முடிஞ்சிடும். அது அறிவிப்புங்க. உறுதியாக இருக்குது. எப்படிங்க? என்ன மனமாற்றம்? இல்ல, அரசியல தனித்து போட்டியிடுவது அல்ல கூட்டணி சேர்ந்து போட்டியிடுவது இரண்டுமே நேச்சுரல் தான், இரண்டுமே இயற்கையானது தான். ஆக்சுவலா இன்ஃபேக்ட் இந்திய அரசியல் சாசனப்படி எல்லா அரசியல் கட்சியும் தனித்து போட்டியிட்டு தான் தங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் என்பதை கூட்டணி என்பது அரசியல் கட்சிகளாக ஏற்பாடு செய்து கொண்ட ஒரு இடை ஏற்பாடு என்று சொன்னால், கூட்டணி சேர்ந்து அவங்களுடைய உண்மையான பலத்தை காட்ட முடிவதில்லை. கூட்டணி சேரும் போது பல்வேறு விதமான சமூக கணக்குகள் வருகிறது. எனவே இது தனித்து போட்டியிடுவது வினோதமானதோ அல்லது தவறானதோ அல்ல, இது இயற்கையானது. நான் ஏற்கனவே நான் சொன்னேன், பல முறை சொல்லிட்டேன். நாங்கள் தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரதானமாக நோக்கமாக இருந்தது. எனவே தான் கூட்டணி அமைப்பதற்கு உண்டான எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்தோம். அதில் உங்களுக்கு தெரியும், கடந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நடைபெற்ற எங்களுடைய கட்சியினுடைய 7வது மாநில மாநாட்டிலேயே தமிழ்நாட்டில் இப்போது நடந்து வருகின்ற திமுக ஆட்சிக்கு மாற்றாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வகிக்கக்கூடிய வகையில் ஆட்சி மாற்றம் நடைபெறணும், அதுக்காக புதிய தமிழகம் கட்சி முன்முயற்சி எடுக்கும் என்று சொன்னோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் பிரதான அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் அஇஅதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு உண்டான முயற்சியை மேற்கொண்டோம். அவருடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்திலேயே அவரையே நேரடியாக அவர் வீட்டிலேயே சென்று சந்தித்தோம். அமைச்சர் வேலுமணி அவர்கள், நான் வாழக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குதிமுத்தூர்லேருந்து அவருடைய வீடு 2 கிலோமீட்டர் தான். அவர் என்னை வீட்டில் சந்தித்தார். அவரை நான் சென்னையில் அவருடைய இல்லத்திலே சந்தித்திருக்கிறேன். அதேபோல் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் என்னை நான் தங்கிக்கிற ஹோட்டல் பார்த்தார். தனபால் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்தார். இத்தனையெல்லாம் சந்திப்பு நடந்திருக்கிறது. இருந்தும் கூட என்ன காரணத்தினாலோ அது அவருக்கு மட்டுமே தெரிந்த காரணமாக இருக்க முடியும் என்று கருதுகிறேன். எதுவுமே இல்லை, நடைபெறவே இல்லை என்பதை போல யாரோ ஒருவர் பேசினார் என்பதை போல அவர் சொல்லுகிறார். அதெல்லாம் சரியா என்று எனக்கு தெரியல. நான் இதை தவறான கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நடந்ததை நடந்ததாக சொல்லுகிறேன்.
அதனால் வந்து எங்களை இப்போ புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் தமிழ்நாட்டிலே எளிய மக்கள், விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற மக்கள், தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு அரசு அமையணும். அதே போல் தமிழ்நாட்டில் பரிபூரணமான ஒரு மதுவிலக்கு வந்தே தீரணும். அதே போல் பல்வேறு விதமான நல்ல அம்சங்கள் நடக்கணும் என்ற நோக்கத்தோடு ஒரு கூட்டணி அரசு ஆட்சியிலே அதிகாரத்திலே பங்கு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் முயற்சி எடுத்தோம். குறிப்பாக உங்களுக்கு புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் தென் தமிழகத்தில் தேவேந்திர வேளாளர்கள் ஏறக்குறைய 21 மாவட்டத்தில் வந்து புதிய தேவேந்திர வேளாளர்கள் மிக பெரும்பான்மையான மக்களாக இருக்கிறார். அவர்கள் சமூகத்தில் கடந்த 100 வருடங்களாக 1957, 1928 1957 ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் மிகப்பெரிய கலவரங்களை சந்தித்தவர்கள், அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளானவர். அவங்களுக்கெல்லாம் வாய்ஸே இல்லை, குரலே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. 1996ஆம் ஆண்டு நான் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று போன பிறகு தனித்து போன பிறகுதான் முதல் முறையாக தென் தமிழக மக்களுடைய அவல்நிலையே வெளியே வர ஆரம்பித்தது. அதே போலதான் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை. அதே போல தமிழ்நாட்டில் கூடிய 1 லட்சத்துக்கு மேற்பட்ட கிராமங்களில் இரட்டை டம்ளர் வைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் மனித உரிமைக்கு ஆளானார்கள். ஸோ இதையெல்லாம் சுட்டிக்காட்டி தமிழ்நாடு மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தின் மூலமாகவும் பொதுமக்கள் மூலமாக கொண்டு வந்தோம். இப்பொழுது இந்த தேர்தலில் இந்த தேவேந்திர மக்களுடைய எந்த விதமான பிரதிநிதித்துவம் இல்லாத அளவிற்கு எல்லா அரசியலில் யாரெல்லாம் நாங்கள் ஏறக்குறைய 35-40 ஆண்டு காலம் தமிழக அரசியலே தொடர்ந்து சாதாரணமான உண்ணாவிரத போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்று பல்வேறு விதமான சமூக குடும்பங்களுக்கு போராட்டம் நடத்தி மக்கள் இயக்கத்தின் மூலமாக பிரபலியப்படுத்த ஒரு கட்சியே அவர்கள் ஒதுக்குகிறார்கள் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை சமுதாயத்திற்கு அந்த சமுதாயம் அரசியல் அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது, இந்த சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கூட பெற்றுவிடக்கூடாது என்ற காழ்ப்புணர்வு, அது இன்னும் சொல்ல போனால் மேலாதிக்க பண்ணையார் தனம்தான் அது காரணம் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமா அதாவது குறைத்து மதிப்பிடுவதற்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது. 2024 2 வருஷத்துக்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இல்லை 2024 2 வருஷத்துக்கு முதல்ல நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி, அமமுக மற்ற சில கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு அணியாகவும், அதிமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ, புதிய தமிழகம் உள்ள கிட்ட தனி அணியாக நின்னோம். அதில் அதிமுக அணி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வாங்கின சதவீதம் 4%. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வாங்கின சதவீதம் 13.2%. திருநெல்வேலி அது அதிமுகவுடைய கோட்டையாக இருந்த பகுதி, அதில் 8.4% தான் அவங்க ஓட்டு வாங்கிக்கிறாங்க. தேனியில் 13.6% தான். ராமநாதபுரத்தில் வெறும் 9.2%. தென்காசியில் 22.1%. அது நான் போட்டியிட்டேன். தென்காசியில் நான் போட்டியிட்ட இடத்துல. விருதுநகரில் இவங்க போட்டாங்க, தேமுதிக போட்டிட்டாங்க, அவங்க 35.8% வாங்கிக்கிறாங்க. திண்டுக்கல்ல எஸ்டிபிஐ போட்டிட்டாங்க, 11.1 தான் வந்திருக்குது. அப்போ இந்த 2 நீங்கள் ஒப்பிட்டாலே தெரியும். அதாவது தேமுதிக போட்டியிட்டது 35.8 வந்துருக்குது, புதிய தமிழகம் 22.1% வாங்கிக்குது. இதிலிருந்தே நாங்கள் பலத்தோடு இருக்கிறோமா இல்லையா, யாரால் அதிகமான வாக்குகள் வந்திருக்குது, எந்த கட்சியால் அதிகமான வாக்கு சதவீதத்தை பெற முடிந்தது, இதே உதாரணம். ஆனால் இதையெல்லாம் மறைச்சிட்டு நாங்கள் 2021 இவ்வளோ ஓட்டு வாங்குறது அப்படி நீங்கள் எப்பவுமே உதாரணத்துக்கு எடுத்ததுன்னா, இல்லைன்னா ஆரம்பத்திலிருந்து 98 புதிய தமிழகம் கட்சி 96 போட்டியிட்டிலிருந்து நீங்கள் வரணும். இடையில ஒன்று எடுத்தாது. 96 அந்த தன்னிச்சு போட்டு 6 சட்டமன்ற தொகுதியில் போட்டுக்கிட்டு தன்னிச்சு ஓட்டப்படாத மட்டும் வெற்றி பெற்றேன். 98 நாங்கள் 20 நாடாளுமன்ற தொகுதியில் ஓட்டிக்கிட்டு ஏறக்குறைய 5-6 லட்சம் வாக்குகள் வாங்கினோம். 99
அதே மாதிரி 10 நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு அதில் வந்து அன்னைக்கு நாங்கள் 4% வாக்கு பெற்றோம். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக நாங்கள் வந்து எந்த தேர்தலையும் புறக்கணிக்காம 2004, 2009 வந்து 2014 வந்து திமுக கூட்டணியில் இருந்தேன். அப்போ வந்து கணிசமான 3.5 லட்சம் வாக்குகள் வாங்கிக்கிறேன். எந்த தேர்தல் நாங்கள் குறைச்சி வாங்கியிருக்கிறோம்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 31 தொகுதியில நீங்க போட்டியிட்டு 33,000 வாக்குகள் தான் பெற்றிருக்கீங்க. உங்களுடைய வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில நீங்க வந்து தொகுதியை பேசணும்னு சொல்றாரு. அது ஏற்புடையதா இருக்கா? நீங்க நான் அதான் கேட்கிறேன். 2024 இதை நீங்க ஏன் எடுக்க மறுக்கிறீங்க? 2000 ஏன் மறுக்கிறீங்க? 2024 2 வருஷத்துக்கு முன் நடைபெற்ற தேர்தல். இந்த தேர்தலில் கன்னியாகுமரியில் 4% மட்டும்தானே வச்சிருக்கு. அந்த சதவீதத்தினுடைய கணக்கெடுப்பில் அதிமுக சீட் ஒதுக்கலாமா? திருநெல்வேலியில் 8.4% மட்டும் ஓட்டு வச்சிருக்குது. அந்த அடிப்படையில் அதிமுக சீட் ஒதுக்கலாமா? ராமநாதபுரத்தில் 9.2% வாங்கிக்கிறாங்களா, அந்த சதவீதத்தில் அதிமுகவுக்கு சீட் ஒதுக்கலாமா? ஆச்சுங்களா? அதே போல வந்து இது மாதிரி வந்து 8-9 டிஸ்ட்ரிக்ட்ல டெபாசிட் கூட போச்சுங்க அதிமுக. அப்போ அதுக்கெல்லாம் கணக்கு இல்லை. அதை ஏன் மறைக்கிறீங்க நீங்க? உண்மைனா உண்மை, ஃபேக்ட்னா டேட்டானா எல்லாமே பேசணும்ல. இல்லை இது முதல்ல முடிச்சுக்கிறாங்க. அதிமுக விட பாஜகவுக்கு ரொம்ப நெருக்கமாகவும் அவங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழல்ல இருந்துட்டு இருந்தீங்க. இப்போ அவங்களுக்கு டெல்லி பயணம் கூட போயிருந்தீங்க. அப்போ கூட சுமூகம் ஏற்படல. இல்லை சார், அவர்கிட்ட ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறதாக தெரியுதுங்க. ஏன்னா இல்லை சொல்ல வந்து நாங்கள் வந்து தொகுதி பேசுகிற போது நான் சங்கரங்கோயில் தொகுதி கேட்டேன், கோட்டப்படாரம் கேட்டோம், சங்கரங்கோயில் கேட்டோம். ஏன்னா 1998 இன்னைக்கு வந்து ஒரு தேர்தலும் கூட மிஸ் பண்ணாமல் 7 முறை வந்து தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் நான் போட்டிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அந்த தென்காசி பார்லிமெண்ட்டுக்குள்ள இருக்கிறது தான் சங்கரங்கோயில், ஸ்ரீபுத்தூர். அந்த 3 சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒன்று கொடுன்னு கேட்டோம். இதுதான் எங்களுடைய டிமாண்ட். முதல்ல 2 கேட்டோம், அதில் ஏதாவது ஒன்று கொடுத்துருங்கன்னு கேட்டோம். அவங்க சங்கரங்கோயில் சொன்ன பதில் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் ராஜலட்சுமி நிறுத்துனீங்களா? அந்த அம்மா உங்கள் மினிஸ்டர் இருந்ததில்ல, 5 வருஷம் கூட பயணிச்சதில்லை, அமைச்சர் இல்லாத போது. அந்த சமுதாயம், அந்த பொண்ணு வந்து தேவதூர் வேளாண் சமுதாயம். அப்போ உங்களுக்கு என்ன மனசு இருக்குது? அப்போ அந்த சமுதாயத்தை புறக்கணிக்கிறாங்க தானே. அதே போல் தாராபுரத்தில் வந்து கயல்விழி அவங்க வந்து மினிஸ்டராக இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு திமுகவில் புறக்கணிக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தத்தில் ஏதோ இந்த சமுதாயத்தின் மீது வந்து காழ்ப்புணர்வுகள் இருக்கிறது. அதை வந்து இவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வந்து வெளியே வந்து சமூக நீதி பேசுகிறாங்க, பொதுவாக பேசுகிறாங்க. உள்ளுக்குள்ள அப்பட்டமான பண்ணையார்களாகவும் சாதியவாதிகளாக தான் இருக்கிறாங்க. தேவேந்திர மக்களுடைய உண்மையான பலத்தையும் தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் பேசுகிறார் சொல்ல மாட்டேன், ஆனால் தெரிந்து வைத்திருந்தும் அவர்கள் மறைக்க நினைக்கிறார்கள். அதற்குண்டான பதிலை, அதற்குண்டான விடையை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழக கட்சி நடத்தி காட்டும். என்ன அவங்க என்ன செய்யறாங்க வந்து அதுதானே அர்த்தங்க. அதாவது வந்து உங்க கட்சியில வந்து விசுவாசமாக 10 வருஷம் 20 வருஷம் இருந்த ஒரு சாதாரணமான ஒரு அமைச்சராக இருந்தவங்களுக்கு நீங்க சீட்டு கொடுக்கலைன்னா, அதே போல தேவேந்திர சமுதாயத்தை வந்து ஏறக்குறைய 21 மாவட்டம் இருக்கக்கூடியவங்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய புதிய தமிழக கட்சி நீங்க வந்து புறக்கணிச்சிட்டு நீங்க தவறுதான டேட்டா கொடுக்குறீங்கன்னா, அப்போ உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குது? ஏதோ ஒரு காழ்ப்புணர்வு உங்களுடைய மனசுக்குள்ள உள்ளார்ந்து ஆன்டி தேவேந்திர சைக்கு உங்ககிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். இன்னைக்கு வந்து நாங்க எங்களுடைய பட்டியல் வெளியிடுறோம், அதுக்கெல்லாம் பதில் இல்லைங்க. இல்ல, அவர் நண்பர் பேசினார். ஆனால் நாங்கள் வந்து இந்த தேர்தலில் ஏற்கனவே நாங்கள் வந்து புதிய தமிழக கட்சியினுடைய மாநில உயர்மட்ட குழு, மாவட்ட குழுக்கள் கடந்த 21ஆம் தேதி, 25, 26 எல்லா தேதிகள்லையும் உட்கார்ந்து முடிவு பண்ணி இந்த தேர்தலில் நம்மை புறக்கணிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பாடம் புகட்டணும், அவர்களை களத்தில் சந்திக்கணும், அவர்களை ஓடோட விரட்டணும், அவர்களை தோற்கடித்து காட்டணுங்கிற ஒரு முடிவோட களத்தில் இறங்கிக்கிறோம் ஆச்சுங்களா. அதனால நம்முடைய நட்பு நாளை தொடரும். இன்று தேர்தல் கூட்டணிங்கிறது அடுத்து பின்னால் பார்த்துக்கலாம். இப்படி நட்போடு இருப்போம். இந்த தேர்தலில் நாங்கள் வந்து
60-70 தொகுதிகள் தரித்துத்தான் போட்டியிடுவது என்று முடிவெடுத்து விட்டோம் என்று சொன்னோம். சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். யாருக்கான நேரடியான இது அறிவிப்பா நீங்க இந்த எதிர்ப்பு நீங்க சொல்லிட்டீங்க, அவங்களுக்கு பாடத்தை போகணும்னு சொல்லிட்டீங்க, யாருக்கானது? அதாவது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நடக்கவிருக்கிறது. அதுக்கு பிறகு 6ஆம் தேதி கவுண்டிங் இருக்கிறது. அந்த தேர்தல் முடிவுகளில் அது பிரதிபலிக்கும். முடிவுக்கு பிறகு கூட்டணி தொடரலாம் சார். இந்தியா அலைன்ஸ் சரி அதெல்லாம் இப்போ பேச வேண்டாங்க. நான் அதை பற்றி பேசுறதுக்கு இன்னைக்கு அவங்கள முடிச்சு கட்டுறதுன்னு அதிமுக முடிச்சு கட்டுறது முடிவு பண்ணிட்டோம். அதை மட்டும் பேசுவோம். அப்படி அர்த்தம் அல்ல. எங்களால் அதிகமாக பாதிக்கக்கூடியவர் அவர்களாக இருப்பார்கள். அவருடைய ஆட்சி கனவு கம்ப்ளீட்டாக தகர்க்கப்படும். அதுதான் சொல்ல முடியும். அதாவது ஒரு நல்ல நண்பர்களை இழக்கின்ற பொழுது அதுக்குண்டான விலை என்பது உண்டல்லையா? அரசியலாகட்டும், தொழிலாகட்டும், எது இருந்தாலும் சரி, குடும்பமாகட்டும், எது இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கை கூட நல்ல நண்பர்கள் இருந்தால் தான் வெற்றி சேர்க்க முடியும். அந்த நட்பை இழக்கின்ற பொழுது அதுக்கு உண்டான இயற்கையான ஒரு விதி இருக்குது இல்லைங்க, ஆச்சுங்களா? அந்த நாம் என்ன சொல்கிறோம், 4 மாடு கூட சேர்ந்துருந்துன்னா சிங்கம் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிறோம். அதனால் நீங்கள் புதிய தமிழகத்தை நீங்கள் ஒதுக்குவதன் மூலமாக அல்லது புறக்கணிப்பதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக ஏறக்குறைய 1 கோடிக்கு 1.5 கோடிக்கு மேற்பட்ட தேவேந்திர மக்களை நீங்கள் வஞ்சிப்பது மூலமாக அதுக்குண்டான பலன் நீங்கள் அனுபவிச்சுதான் ஆகணும். அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு இருக்கிறார். அவர் ஒரு தவறான பொய் சொன்னார்னா நான் என்ன சார் செய்ய முடியும்? அரசியலில் கூட்டணி நீங்கள் அது வேற பிரச்சனை. உண்மையை ஒத்துக்குங்க. உங்கள் வீட்டுக்கு வந்தது பொய்யா? அதையே அவர் மறுக்கிறாரு. எதில் பிரச்சனையும் நீங்கள் சொல்லணும்ல. நாங்கள் 12 சீட்டு கேட்டோம். நாங்கள் 12 சீட்டு இருந்தால் தான் நாங்கள் தனித்து போட்டியிட்டு சின்னம் தேர்தல் ஆணையத்தில் வாங்க முடியும் என்று சொன்னோம். அது சாத்தியமில்லை என்று சொன்னார்கள். 10 கேட்டோம், 8 கேட்டோம், கடைசியாக 7 கொடுத்தோம். இல்லை அதுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் வீட்டுக்கு நீங்கள் 5 கொடுங்கன்னு எழுதி வாங்கிட்டு போனாங்க. அதுக்கு பிறகு அவரிடத்தில் எந்த விதமான தொடர்புகளும் இல்லை. இது நான் நடந்ததை சொல்கிறேன். ஆச்சா, இது வேறு யாரையும் குறை சொல்லுவதற்காக நடந்த சம்பவங்களை சொல்லுகிறேன். ஆச்சா, இன்னும் சொல்கிறேன். எந்த தொகுதி 5 தொகுதி அப்படின்னா ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி, 2வது ஸ்ரீவில்லிபுத்தூர், 3 பரமக்குடி, 4 நிலக்கோட்டை, 5 வால்பாறை. இந்த 5 சட்டமன்ற தொகுதி தான் சார். கடைசியாக சரி எங்களுக்கு நெருக்கடி இருக்குது, இந்த முறை குறைச்சிக்கணும்னு சொன்னதுனால நான் கூட்டணி இருக்கட்டும் என்ற நோக்கத்தோடு சொன்னோம். எங்களுடைய நோக்கம் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும், அனைத்து மக்களுக்கான நல்லாட்சி உருவாக்கணும். அந்த நோக்கத்தில் தான் நான் சொன்னேன். இன்னும் சொல்கிறேன், நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உண்டான வியூகத்தை தான் நாங்கள் செயல்படுத்துவோம். என்ன சின்னம் அது? நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் முறையை அப்ளை பண்ணி நாங்கள் இப்போ 43 இன்னொரு 20 60 தொகுதி போட்டியிடுகின்ற பொழுது தனி சின்னம் தானே இருக்க முடியாது. சின்னம் என்னங்கிறது இன்னும் இல்லை. நாங்கள் நாளைக்கு தேர்தல் ஆணையத்தை அணுகி நாங்கள் சொல்கிறோங்க. இல்லை அது தமிழ்நாடு இன்னும் அது நிறைய வருங்க. தேர்தல் அறிக்கை நான் சொல்கிறேன். அப்படி இல்லை சார். வேட்பாளர் பட்டியல் மட்டும்தான் இப்போ வருது. எங்களுடைய அனைத்து வேட்பாளர்களும் ஏற்கனவே களத்தில் இருக்கக்கூடியவர்கள். நாங்கள் யாரையும் வெளியிருந்து உள்ளே இறக்கல. எல்லோருமே நான் இன்னும் சொல்ல போனால் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு 3000க்கு மேற்பட்ட கிராமங்களில் தனித்தனியாக சென்று தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியும் அது மாதிரி கிளைம் பண்ண முடியாது. மாலை 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அதிகாலை 4 மணி வரையிலும் எண்ணற்ற கிராமங்களில் சுற்றுப்பிரயாணம் செய்து கட்சியை வலுப்படுத்துகிறோம். எங்களுடைய வேட்பாளர்கள் நாளையே கிராமங்கள் செல்வார்கள், அவர்களுடைய பிரச்சாரத்தை துவங்குவார்கள். மற்றவங்க மாதிரி பணப்பெட்டியோடு போக வேண்டிய அவசியமோ, பாட்டிலோடு போக வேண்டிய அவசியமோ, அண்டாவோட அவசியமோ, குண்டாவோ அல்லது வேறு ஏதாவது தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஆச்சுங்களா? நாங்கள் நேர்மையாக மக்களிடத்திலே வாக்கு கேட்டு சொல்வோம். அது நாங்கள் மக்களை சந்திப்பதற்கு எங்களுடைய வேட்பாளர் தயாராக இருக்கிறார். 40 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கீங்க. கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த முறை 2026 தேர்தல் 27 கட்சிகள் சேர்ந்துருக்காங்க. அது எப்படி எந்த கண்ணோட்டம் உங்களுடைய கண்ணோட்டம்? இது வரைக்கும் அது மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை, அதாவது கூட்டணிகள் அவசியம் என்பதை அது காட்டுகிறது. அதாவது தேர்தல் காலகட்டங்களில் அதாவது ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிற போது அவங்க அதை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. மக்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சு தர இந்த அளவுக்கு நம்ம
கூட்டணி சேர்க்கணும்னு அவசியம் நான் தேர்தல் அறிக்கை கொடுக்குறேங்க, அது நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்குது. இன்னைக்கு வந்து இந்த செய்தி கொண்டு போங்க. இல்லை, அது வந்து தேர்தல் அறிக்கை வந்து 2 நாள் வெளியிடுங்க. ஆனால் 6ஆம் தேதி மோஸ்ட் ப்ராப்ளி நாங்கள் 6ஆம் தேதிக்கு முன்னாடி பண்ணணும். நாங்கள் தேதி அப்புறம் சொல்கிறோம். 10 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் தான் டைம் கொடுத்தாங்க. 4 நாட்கள் விடுமுறை இருக்கு இடையில. அதுக்குள்ளார நீதி வேட்பாளர்கள் அறிவிக்க வேண்டியது. இல்லை, அதெல்லாம் எல்லாம் பட்டியலே தயாரிக்குது ஆச்சுங்களா. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குதுங்க ஆச்சா. அவங்களுடைய ஃபோட்டோவும் சேரல, அவங்களுடைய இதெல்லாம் சேரல. வேட்பாளர்கள் வந்து காலதாமதம் வந்தாங்க வந்து புறப்பட்டு வர்றதுக்கு. இன்னும் தொடர்ச்சியாக அவங்க 21ஆம் தேதி மதுரை, 25, 26 கோயம்புத்தூர். ஸோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமங்கள். அதனால வந்து இன்னொரு பட்டியல் விடுறோம். தேர்தல் அறிக்கை என்னைக்கு சார் வெளியிடுவீங்க? அது சென்னையிலே வெளியிடுறோம், உங்க முன்னாடியே விடுறாங்க. பிரச்சார பயணம் எல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கு. இல்லை, எல்லாமே நடக்கும் இல்லைங்க. நான் வந்து எல்லா தொகுதிக்கும் நாங்கள் எங்கெல்லாம் வேட்பாடு நிறுத்திக்கிறோமோ அந்த தொகுதிக்கெல்லாம் போவோங்க. ஓகே சார். தேங்க்யூ. அந்த வேட்பாளர்களை கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்குவீங்களா? ஓகே, அப்படியே நடத்துக்கலாம். சரி, ஒரு பேட்சாக சொல்லுங்கள்.